அந்த செம்பாலி புருஷன் வேற. அப்புறம் உன் மாவ சுத்திக்கிட்டாலே அந்த தரணி அவன் வேற. என் வாழ்க்கையில நான் இப்படிலாம் அவமானப்பட்டதே கிடையாது. இல்ல நான் எதுக்கு அவமானப்படணும்? உனக்காக நான் எதுக்கு அவமானப்படணும்னு கேக்குறேன். நான் பாட்டுக்கு நடிச்சிட்டு அந்த அன்னைக்கு குடும்பத்தை வச்சு சேர்ந்துருக்கலாம். ஒருவேளை சோறாவது கிடைச்சிருக்கும். உன் கூட சேர்ந்தனால அதுவும் போச்சு. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா போச்சு ஏன் நிலைமை. நீ என்ன சொன்ன? அன்னைக்கு குடும்பத்தையே நான் தரமட்டமாக்கிடுவேன். அந்த குடும்பத்துல இருக்க ஏகப்பட்ட சொத்து நமக்கு தான் நீ சொன்னியா சொல்லலையா? சரி, ஏகப்பட்ட சொத்து இருக்கு, அதுல ஏதோ ஒரு பகுதி நமக்கு வராதான்னா உன் கூட கூட்டு சேர்ந்தேன். நீ வெட்ட வெட்ட அந்த குடும்பம் வாழ்ந்துகிட்டே போகுது. இந்த அன்னைக்கு குடும்பத்து சந்தோஷத்தையே தகுடு பொடி ஆக்கிடுவேன்னு சொன்னேன். ஆனா இப்பதான் அந்த குடும்பம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்குது. போதா கரைக்கு அந்த அன்னைக்கிலேயே புருஷன் லவ் வேற. லவ் பண்ற வயசாயாது இப்பதான் ஓடி முடிச்சு கண்ணாமூச்சிலாம் விளையாண்டுகிட்டு இருக்காவ. நீ நிரந்தரமாவில பிரிக்கல, இப்பதான் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இருக்க. நீ அன்னைக்கிளி ஒத்தையா இருக்கும் போதே செம ஆட்டம் ஆடும். இப்போ காதலும் வேற டபுள் ஆட்டம் ஆட போகுது. நீ நானும் துண்டக்கானும் துணியக்கானும் ஓட போறோம். இந்த கத்துனவகிட்ட காரியமே இருக்காதுன்னு இப்பதான் புரியுது. அன்னைக்கிளி குடும்பத்துல என்ன ஆட்டம் பாட்டம். நீனும் அந்த சரிசை எப்படியாவது மாத்திரலான்னு என்னலாமோ பண்ணுன. அப்பப்ப பொண்டாட்டி தாங்கிட்ட பேச மாட்டாளான்னு வலிஞ்சுக்கிட்டு போறான். அப்படி அந்த லூசுகிட்ட என்னதான் இருக்குன்னு எனக்கும் தெரியல. எனக்கு ஒரு டவுட், அந்த சரிசு நல்லாதானே இருக்கான். அவனுக்கு என்ன ஏதோ பிரச்சனையா? இந்த லூசு கால்ல வந்து இப்படி கிடக்கான். நீ இப்ப என்ன வெறுப்பேத்தனே வந்திருக்கேன். அத கண்ணால பார்த்தனா எனக்கு எவ்வளவு வயத்தச்சில இருந்திருக்கான் எனக்கு தெரியாது. நீ என்ன சொல்லி ட்ரைனிங் கொடுத்த? அன்னைக்கு சொத்துல பாதி சொத்து எனக்கு வரும்னு சொன்ன, உன் சொத்துலயே பாதி எனக்கு வரும்னு சொன்ன. எனக்கு தெரியாது. இப்போ என் சொத்து எனக்கு வரணும். இங்க பாரு, இது வரைக்கும் நான் என் மவள களம் இறக்கல. என் மவ ராணி மட்டும் களம் இறங்குனா நீ தாங்க மாட்டா பாத்துக்க. அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவ பிஞ்சிலே பழுத்தவா, பிஞ்சிலே விஷத்தை ஊத்தி வளர்த்திருக்க. எந்தெந்த காரியத்துக்கு எப்படி எப்படி பண்ணணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். புச்சாண்டி தட்டெல்லாம் வேற எங்க வச்சுக்க. அன்னைக்கு குடும்பத்தை தரமட்டமாக்க வேண்டியது என் பொறுப்பு. அவ குடும்பத்தை தரமட்டமாக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீயும் வந்த நாள்ல இருந்து இதுதானே சொல்லிக்கிட்டு இருக்க. நான் என்ன பண்ணாலும் யாராவது ஒருத்த தரமட்டமா ஆக்கிட்டே இருக்காங்க. இல்ல, உனக்கு சாமர்த்தியம் பத்தாது. முழுசா பொறுப்பை என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிடுதே. நீ நீ கேவலப்பட்டுட்டு என்னையும் சேர்த்து கேவலப்பட்டு வச்சிருவ. வாயை மூடிக்கிட்டு இரு. உனக்கு அன்னைக்கிளிய பத்தி என்ன தெரியும்? அவ ஆலமரம் மாதிரி அசைக்க முடியாது. அதெல்லாம் வேரோட தான் புடுங்கணும். ஆலமரம் நேச்சுமா போறன்னு புடுங்கிடுவா. போவியா? ஆலமரத்தை வேரோட புடுங்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும். ஊத்தாத ஊத்துனா தானா பட்டு போயிடும். என்ன சொல்லுற? தன் கையே தனக்கு உதவிங்க மாதிரி அவ கைய வச்சே அவ கண்ணை குத்தலான்னு முடிவு பண்ணிருக்க. நீ என்னமோ பிளான்லாம் நல்லதான் போடுத, ஆனா என்ன ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. பாரு, அந்த குள்ள கத்திரிக்க அந்த லூசி என்ன கேவலப்படுத்திட்டு போயிருக்கு. எனக்கு தெரியாது, அந்த குடும்பம் சந்தோஷமாவே இருக்க கூடாது. எனக்கு சொத்து கிடைக்குதோ இல்லையோ, இனி அந்த குடும்பத்தை சந்தோஷமா யாருமே இருக்க கூடாது. அதுக்கு தானே என் மவளை வச்சிருக்கேன். என் மவளை வச்சே அந்த குடும்பத்து கதையை நான் முடிக்கிறேன். உன் அம்மாவை தான் தருண் மயக்கத்துல அலைதானே, அதானே எனக்கு பிளஸ் பாயிண்ட். என்ன சொல்ற? அந்த குடும்பத்துல நுழையதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். தருணுக்கும் ஆதிராவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறேன். அப்புறம் பாரு என் ஆட்டத்தை. யாமட்டி என் உசுரை இப்படி எடுக்க? இந்த போட்டில நான் எப்படியாவது ஜெயிக்கணும்டி. அழகிங்க பட்டம் எனக்கு கிடைச்சே ஆவணும். நாங்க வேணா குடும்பமா சேர்ந்து உனக்கு அந்த பட்டத்தை கொடுக்க மாட்டி. எல்லாரும் சேர்ந்து அந்த பட்டத்தை எனக்கு கொடுத்துட்டீல. எனக்கு இப்ப அது பிரச்சனை இல்ல. இந்த ஊரே இந்த உலகமே நம்பணும். நான் அழகின்னு இந்த ஊர் உலகம் நம்பணும். உனக்கு இருக்கிறது வேண்டாத வேலைலாம். எனக்கு சத்தியமா கவிதை எல்லாம் எனக்கு தெரியாதுடி. மதனே உன்னை எப்படி எல்லாம் லவ் பண்ணாவ, மறைஞ்சு மறைஞ்சுலாம் லவ் பண்ணியல்ல, அதுல ஏதாவது ரெண்டு எடுத்து விட. எனக்கு தான் காதலும் வரல, கர்மாந்திரமும் வரல. ஏதோ தூக்கத்துல இருக்கவளை கொண்டு கட்டி வச்சியே. இந்த மாதிரி காதலிக்காம எனக்கு காதல் கவிதையே வர மாட்டேங்குது. ஆனா நீனும் மதனே அப்படி இல்லையே. கவிதை கேட்க அந்த பேர்ல என்ன கேவலப்படுத்துற, அப்படிதானே? இல்லடி இல்லடி, நீ ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி
என்ன நீ கேவலப்படுத்துற அப்படித்தானே? இது கேவலமா? இது வரைக்கும் இந்த குடும்பத்துல யாருக்கும் தெரியாது, தெரிய வச்சு என்ன கேவலப்படுத்துறாது. ஆ, கதை அப்படி போதா? அத்திவகிட்ட உளறிட்டுனா அப்ப சொல்லு. ஏட்டி ஏமட்டி காலையில என் ஜீவனை இப்படி வாங்குத. இப்ப என்ன நீ கவிதை போட்டுல ஜெயிக்கணும். தமிழுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் செமையா இருக்குது. அவ ஒண்ணு சொன்னாலே போதும், நீ ஜெயிச்ச மாதிரிதான். அப்படியாடி? பின்ன 10 வயசுல இருந்து லவ் பண்ணதெல்லாம் அவளுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா அந்த பேரவளைக்கு தான் வரலையே. ஆனா தினேசுக்கு வந்தது இல்ல. மீச முளைக்கிறதுக்கு முன்னாடி வரதுக்கு பேர்லாம் லவ் ஆட்டி. அதான் மட்டும் லவ். சரி அப்ப நான் தமிழ்கிட்ட போய் கேட்க. வேணா பக்கத்து வீட்டுல ஒரு அப்பா இருந்தாவல, அவகிட்ட கேட்டு பாரு. இல்ல எல்லார்கிட்ட கேட்பேன். யார் லவ் பெஸ்டா இருக்கோ அத வடிவமைச்சு நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுவேன். எப்படி? நீ பொழைச்சுக்கிடுவட்டி. நீ இந்த பொட்டல சேர்வியோ? ஏன் வீணா சேராத என்ன வேஸ்ட். அப்படியா? நானும் ஒரு நோட்டும் பென் எடுத்து போய் கவிதை எழுதுறேன், அதை கொடுக்கறேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ தட்டிட்டு வாரேன். Oh my god, அவசரப்பட்டு வார்த்தை விட்டுட்டேனா? நீலாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க முடியாத. பாப்போம் டி பாப்போம். பேசாம வாய் மூடிட்டு போயிருக்கலாமா? குள்ள கத்திரிக்காய். மாமா என்னம்மா? நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். உதவியா? உதவி வார்த்தை உனக்கு வரலாமா? என்ன வேணும் மட்டும் சொல்லி மாமா நான் செய்யறேன். அதான் அதான் உங்களை தேடி வந்திருக்கேன். ஏதோ இல்லங்கம்மா எதுவும் வைக்க மாட்டியா? ஐயோ நான் வேற அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டேன்னு. பயப்படுதியோ? உன்னை பார்த்து யாராவது பயப்படுவாங்களா என்ன? அதானே பார்த்தேன், வேற ஒண்ணு இல்ல. நான் கவிதை போட்டு வச்சிருக்காவல்ல, அதுல நான் ஜெயிக்கணும். அழகிங்க பட்டம் எனக்கு வேணும். நீங்க எனக்கு இப்ப கவிதை சொல்லுவீங்க, நான் எழுதிக்கிடுவேன். தெரியாம வாக்கு கொடுத்துட்டேன். கவிதைங்கிறது நம்ம உள்ளத்துல இருந்து தானா வரணும். மத்தவங்க கவிதைய வாங்கி அதை வடிவமைச்சு கொடுத்தாலும் வச்சுக்கோய, அந்த அளவுக்கு ஃபீல் எல்லாம் இருக்காது. அந்த ஃபீல் எல்லாம் எனக்கு வேண்டாம். அழகிங்க பட்டம் மட்டும் தான் எனக்கு வேணும். எப்படி வந்து சிக்கிருக்க? அப்படியா? அந்த ஃபீல்லாம் வந்து நமக்கு என்னத்துக்கு? அதுல தேவை கிடையாது. நீ பேசுறதெல்லாம் அழகா தான் இருக்குது கவிதை. ஆமா கவிதை சொல்லுங்க, நான் எழுதிக்கிடுவேன். அதுக்காக உங்க கவிதை பெஸ்ட் நான் சொல்லிட மாட்டேன். எல்லார்கிட்ட கேட்பேன். இதுலலாம் யாருக்கு பெஸ்டா இருக்கோ அததான் கொடுத்து நான் அழகி பட்டத்தை வாங்குவேன். அது வேறயா? இங்க பாரு, எனக்கும் அவ்வளவா கவிதை எல்லாம் வராது. சின்ன வயசுலயே பிசினஸ் அப்படின்னு போனேன்னா எனக்கு இந்த கவிதை எல்லாம் வராது. உங்க அத்தை இல்ல உங்க அத்தை? உங்க அத்தை பிரமாதமா கவிதை எழுதுவா. நானே அரண்டு போயிருக்கேன்னா பாத்துக்கைய. எனக்கு ஒரு வாட்டி ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா. அப்படி நீங்க சாக்காயிட்டியே. அதுல தானே நான் விழுந்து போனேன். ஆமா சூப்பரா கவிதை எழுதுவா. அத்தைக்கிட்டே கேட்டுக்கமா. அவிதான் ஓட விட்டு வெட்டி விடுவேன்னு சொல்லிவிட்டாவல. சொல்லிட்டாளா? அதானே உங்களுக்கு தெரிய வந்திருக்கேன். நல்ல கவிதை வேணுமா வேண்டாமா? வேணும். அழகி பட்டு தண்ணி வாங்கணுமா வேண்டாமா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப நீ உங்க அத்தை கிட்ட தான் வாங்கணும். அதான் அவிய ஓட விட்டு அடிச்சு விடுவேன்னு சொல்லிட்டாவல. அது வேற ஒண்ணு இல்ல, வெக்கம். நான் இருக்கேன்ல அதான் வெக்கம். சும்மா கேளு, அத்தை எழுதி தருவா. சரி கேட்டு பாக்க. எதுக்கும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. சரி சரி நான் முயற்சி பண்ணி பாக்க. உனக்காக நானும் ட்ரை பண்ணி பாக்க. சரி மாமனாரே, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா போயிட்டு வாமா. எப்படிதான் இந்த அழகி போட்டில நான் ஜெயிக்க போறேனோ தெரியல. அச்சோ பாவமா இருக்குதே. ஏ மீனா. என்ன மாமனாரே, நானே சோகமா இருக்கேன். ஓ இந்த சோகமா இருக்கேங்கிறது நீ சொல்லி கொடுத்த வார்த்தை தான். அதான் நம்ம வீட்டு புள்ளையெல்லாம் அப்படி சொல்லுது. சொல்லுங்க மாமனாரே. பேசாம நீ சரிசிட்டே கேட்க வேண்டியதானே? சரி சுக்கா, வரப்பாலே தான் தெரியும், காதெல்லாம் வராது. யாரு சொன்னா? என்ன சொல்லுதிய? உனக்கு எத்தனை நாள் மறைஞ்சு நின்று பாக்கறத நான் பாத்திருக்கேன். அது பாக்கதோட சரி, அது எனக்கும் தெரியும், என் மாமியாருக்கும் தெரியும். ஐயோ அப்ப வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரியும். நான் தானே சொன்னேன். அது சொன்னது நீதானா? பின்ன அவனுக்கு எப்படி காதல் வரும்? அப்ப இதெல்லாம் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. சரி நான் வீட்டுக்கிட்டே ஒரு கவிதையை வாங்கிட்டு வரேன். சரி சரி சரி. என்ன எங்க அண்ணி ரொம்ப சோகமா போன மாதிரி இருக்குது? வாங்கிட்டு சொன்னா மட்டும் கிடைக்கவா போகுது? ஐயோ நானே அசிங்கப்பட்டிருக்கேன். என்ன அண்ணி? அதெல்லாம் உனக்கு வராது, விட்டுரு. அண்ணி என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணுதீங்க அண்ணி. டேய் அதெல்லாம் உனக்கு வராது, விட்டுரு. நான் வீட்ல வேற யார்கிட்டயா கேட்டு தெரிஞ்சுக்கிடுதேன். அண்ணி நான் அழுதுருவேன். நீ அழுதா மட்டும் உனக்கு வந்துருமா? வராது, விடு. அண்ணி கத்துனாலும் வராது, கதறினாலும் உனக்கு வராது. என்னது? டேய் உனக்கு வராதுடா, விட்டுரு. அத என்னன்னு சொல்லுங்களேன்.
சொன்னா மட்டும் உனக்கு தெரிய வடா போகுது. விட்டு உனக்கு வராது. ஐயோ இவங்கிட்ட நேத்து செலவுக்கு எதுக்கு, நான் வேற யாருக்கிட்டயாவது தெரிஞ்சுக்கலாம். சரி எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வாரேன். அண்ணே நீ என்னன்னு சொல்லிட்டு போங்க அண்ணே, இல்ல எனக்கு மண்டையே வெடிச்சிடும். எதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன், எனக்கு எதுவும் வராது. டேய் உனக்கு வரவே வராதுடா. அத மட்டும் உனக்கு வந்துருமா என்ன? போடா. யார்கிட்ட கேட்கலாம்? அட பாவமே, வீட்ல யாரெல்லாம் இருக்கா? யார்கிட்ட கேட்கலாம்? கணேசே, மீனா வாரா இன்னைக்கு வேடிக்கை பாருங்க என்ன. அட நம்ம தங்கச்சி, நம்ம செல்ல தங்கச்சி. ஆஹா நல்ல மூளதான் 2 பேர் இருக்காவே. என்னமா தங்கச்சி, சொல்லுமா தங்கச்சி. சூப்பரா இருக்காவே. என்ன சொல்லுமா சொல்லு. இது உங்களாலதான் முடியும் பத்துட்டங்க. அதான் உங்களை தேடி வந்திருக்கேன். என்னாலதான் முடியுமா? ஆமா, என் தங்கச்சிக்கு அவங்க செய்யாம இருக்குமா? என்னமா? ஒண்ணு இல்லனே, காதல் கவிதை வேணும். நான் தான் அழகி பட்டத்தை வாங்கணும். எனக்கு சூப்பரா கவிதை சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்க, நான் கடற்கரையில குறிப்பெடுத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த வீட்ல இருக்க எல்லார்கிட்ட கேட்பேன். யாருக்கு பெஸ்டா இருக்கோ அதை தான் நான் வடிவமைச்சு கொடுப்பேன். பாரு என் கவிதை நீ கொடுக்கலன்னு கோவம்லாம் படக்கூடாது. உனக்கு பாத்தீங்களா, இது வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்க எத்தனை பேர்ட்ட வாங்கியிருக்க? அத்தி இப்படி கேட்பாவுன்னு எனக்கு தெரியாம போச்சுடா. எல்லார்கிட்டயும் வாங்கியிருக்கேன். ஒரு பயவுலையும் தரமாட்டேன்னுட்ட. இந்த 2 தான் இழிச்ச வைகள். இது கிட்ட வாங்கிடணும். நம்மள மனசுக்குள்ளே இடிச்ச வாங்கன்னு சொல்றா, அதான் தெரியல. என்ன சொல்லுமா தங்கச்சி. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுதீங்களா, நான் குறிப்பெடுத்துக்கிட்டேன். கிட்ட வாமா, மறுபடி யாராவது கேட்டு அதை குறிப்பிடுத்து அவைய ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கிட்டாவன்னா கிட்ட வா. குட் குட், இங்க தாமனே குட்டி. ஆமா தங்கச்சி மறக்காம குறிப்பிடுத்துக்கமா. சரி நீங்க சொல்லுங்க. சிரிக்கப்படாதே. சரிமா தங்கச்சி, நீ குறிப்பிடுத்துக்க. நீ மட்டும் இந்த வீட்டை இல்லன்னு வச்சுக்கைய, நாங்க வாழ்றதுல அர்த்தமே இல்ல. ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். பரவாயில்லம்மா, நீ எனக்கா தங்கச்சியா வந்திய. சரிண்ணே, என்ன புகழ்ந்ததெல்லாம் போதும். உங்களுக்கு தேடி போனாலும் என்னமா தங்கச்சி கிடைக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். இதான் உன்னை புகழக்கூடாதுங்கிறது. என்னே சரி நீங்க கவிதை சொல்லுங்க, அடுத்து நான் சொல்லண்டாமா? பாரா போட்டி போட்டு சொல்றாவல. செம்மகளி ஒரு கவிதை சொல்ல மாட்டேன்டா, எருமை மாடி. சரி நான் சொல்றேன், எழுதிக்க. சொல்லுங்க. அவள் கோயிலை சுற்றினாள் பக்தியோடு. ஆகா பிரமாதம், ஆரம்பமே பக்தியோடு இருக்குது. நீ ஜெயிச்சிருவ மீனா. ஆமாண்ணே, அப்ப அழகிப்பட்ட எனக்கு தான். கன்ஃபார்மா. ஐயோ சொல்ல விடுங்க. நீங்க சொல்லுங்கண்ணே. அவள் கோயிலை சுற்றினாள் பக்தியோடு. சரி. நான் அவளை சுற்றினேன் காதலோடு. அவள் அப்பன் என்னை சுற்றினான் அறிவாளோடு. இது கவிதை தானே? அதான் பக்தியோட ஆரம்பிச்சேன்னு. ஆமா, இருந்தாலும் எங்க தள்ளி திருப்பி சொல்லு. நான் சூப்பரா எழுதிருக்கேனே. அதான் படிச்சு காட்டு. எப்படி படிச்சு காட்டேன்னு மட்டும் பாருங்களே. நவல் நோயிலை சுற்று பத்தி அவள் சுனே கா. அவள் அப்பன் சுனே அறிவா. எப்படினே? என்னனே? சொல்றது கொண்டு இல்லாம நல்லதானே எழுதிருக்கேன். உனக்கு நான் அப்படியா கவிதை சொன்னேன்? நீங்க தப்பா சொன்னீங்க, நான் சரியா எழுதிருக்கேன். அவ நம்ம கிட்ட மாட்டல, நாம தான் அவ கிட்ட மாட்டிருக்கோம். சொல்லுங்கனே, நான் சரியா தானே எழுதுனே, நீங்க தான் தப்பா சொன்னீங்க. சரி அழுவாதீங்க, நான் உங்களுக்கு எழுத சொல்லி தரேன். அதை செய்யுமா பாரு. ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறாரு, ஒழுங்கா எழுத கூட தெரிய மாட்டேங்குது பாரு. சவிர திட்டாதீங்க, அவ என்ன செய்வாவ? அவ 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே லவ் பண்ண போயிட்டாவ. பின்ன எப்படி படிப்பு மண்டையில யாரும்? உள்ள கத்திரிக்கா. அது எனக்கு தெரியும்லானே. அதான் இப்ப பெரிய தப்பா போச்சுது. அப்படியே தினேசு, ஆமா. எங்க மறுபடியும் நான் சொன்ன கவிதை திருப்பி சொல்லி. நீங்க சொல்லுங்க, அது சரியா தப்பான்னு நான் சொல்லுவேன். எப்படி பாயிண்ட புடிச்சா பத்தியலா? உண்மையிலே புத்தி சரிதான் பாத்துக்கங்க. சொல்லுங்கனே. அவள் கோயிலை சுற்றினாள் பக்தியோடு. நான் அவளை சுற்றினேன் காதலோடு. அவள் அப்பன் என்னை சுற்றினான் அறிவாளோடு. ஆச்சரியக்குறி வைக்காம விட்டுட்டிய. என்னையா, எதையும் ஆரம்பிச்சா முடிக்கணும் இல்லையா? அதான் முடிச்சு வச்சுட்டா.